ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி ஈஸியாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வெலை மீனும் முரல் மீன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒயிட் கலர் மீன் தான் வெலை மீனுன்னு சொல்லுவோம். அந்த க்ரீன் கலர் ஒயிட்டன் மீன் வந்து முரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஆஞ்சு சுத்தம் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது இன்றைக்கி கிடச்ச மீன். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டுக்கிடலாம் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில். வேறு எந்த பொடியும் நம்ம இதோட ஆட் பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து கரம் மசாலா, மீன் பொரிக்கிற பொடி, அப்புறம் சீரகத்தூள்னு நிறையா போடலாம். பட் அந்த மீனோட டேஸ்ட்டே அது வந்து மாறிடும். அந்த மசாலாவோட டேஸ்ட் தான் நமக்கு தெரியும். அந்த மீனோட ராவ் டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம விரவி வச்சதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இப்போது நம்ம அதை பொரிக்க தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நிறையா பேருக்கு மீன் பொரிக்கும்போது உடையும். அது ஏன்னு நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும். தோசைக்கல் நல்லா நமக்கு சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த மீனை போடும்போது, நம்ம மீனை பிரட்டும்போது அந்த மீன் உடையவே செய்யாது. அது நம்ம அவசரப்பட்டு நம்ம வேகிறதுக்குள்ளே நம்ம திருப்பும்போது தான் அது உடையும். இப்போ நான் திருப்பி காமிக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு தோசைக்கல்ல ஒட்டாமல் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு, மேலே நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்கள் நிறையா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.